ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்தோம், அவன் எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் அடுத்த பேட்டர்ன் எடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீப்பாக பார்த்துக்குவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பனில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 70, சிபோர்டு 8, 708 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 628. சிபோர்டு 8 நல்லாவே இருந்தது. நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் இந்த 9, 6, 3 பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, இங்கே 8, 5, 3 அது ஒரு பேட்டர்ன் எப்பவுமே கரெக்டாக அடிப்பான். அதேமாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஏ போர்டு பாருங்கள் 8, அடுத்தவங்க ஏ போர்டு பாருங்கள் 5, அடுத்தவங்க ஏ போர்டு பாருங்கள் 3. ஓகேவா, இது மாதிரி கரெக்டாக வரும்போது கரெக்டாக அடிச்சிருவான். அதே மாதிரி தான் இங்கே சி போர்டு பாருங்கள் 3, இங்கே ஒரு நாள் விட்டு பாருங்கள் சி போர்டு 5, ஒரு நாள் விட்டு சி போர்டு வந்து 8 வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சி போர்டு 8 கரெக்டாக அடிச்சிருந்தா நீங்கள் ஓப்பனில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏபி 70 நல்லாவே இருந்தது. அதனால் 708 நல்லா இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் ஜாயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். அதுவும் அருமையான பேட்டர்ன், ஃபுல் வின்னிங் வாங்க வேண்டியது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா கைமீறி போயிடுச்சு. என்னென்னா நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா பிசி 68 வரும்னு சொல்லியிருந்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது மாதிரி வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள். ஓகேவா, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 46. ஓகேவா, 46ல் ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 45. அதை வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 45 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 69. ஓகேவா, 69. அப்போ 69ல் ஒரு நம்பரை மட்டும் கம்மி பண்ணால் 68. ஓகேவா, அப்போ நமக்கு பிசி வந்து 68 வரணும். ஓகேவா, இதுதான் சொல்லியிருந்தேன். எப்படின்னா பிசி வந்து 68 வரணும். ஏன்னா நமக்கு சி போர்டு வந்து 8 எடுத்தாச்சு. ஏன்னா 3, ஒரு நாள் விட்டு 5, ஒரு நாள் விட்டு பாருங்கள் சி போர்டு 8. ஓகேவா, அப்போ சி போர்டு 8னா நமக்கு பிசி வந்து 68. ஏன்னா இங்கே கரெக்டாக அடிச்சிருந்தான். 46க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 45. அப்போ 69க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 68. ஓகே, பிசி வந்து 68 வரணும். அப்போ கரெக்டாக ஒரு நாள் கேப். ஓகேவா, அப்போ பிசி வந்து 68 வர மாதிரி இருந்தால் 3 நம்பராக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் டெமோவில் சொல்லியிருந்தேன். எப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் வாங்க வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா இங்கே ஏபி பாருங்கள் 46. ஓகேவா, 46ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணி இங்கே 45 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 69, 69ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 68. அப்படியே பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி எப்படி அடிக்கலாம் மட்டும் பாருங்கள். இங்கே சி போர்டு பாருங்கள் 4, இந்த 4க்கு பவர் பார்த்தா இங்கே 9 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, இப்போ இங்கே ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா 7, அப்போ 7க்கு பவர் பார்த்தா 2. அப்போ நமக்கு பிசி 68 வரும்போது பார்த்திங்கன்னா 268 வரணும். 268 வரணும். ஆனால் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா 208 அடிப்பானு தெரியல. ஒருவேளை 368 சொல்லி நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா நம்ம வந்து ஏபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 36 பெண்டிங் தான். நான் 368 நான் போயிருந்தேன். அதை சொல்லியிருந்தேன் 268 வரணும். இதே பேட்டர்ன் வச்சு சொல்லியிருந்தேன் 268 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 368 அடிக்க போகிறேன் சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து பி போர்டு வந்து 6 கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஓகேவா, பி போர்டு 6 வந்தனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 68 பிசி 68க்கு போனேன். அப்படின்லாம் ஏ போர்டு 6 வர மாதிரி தான் நான் 628 ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா நல்ல பேட்டர்ன் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மட்டும் ஒரு டெமோ ஒன்று சொல்லிடுறேன். ஓகேவா, ஏன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அடுத்த பேட்டர்ன் அடிக்க. ஓகேவா, இங்கே சி போர்டு மட்டும் பாருங்கள் 9 அடிச்சிருப்பான். 9ல் ஒரு நம்பரை மட்டும் ப்ளஸ் பண்ணால். ஓகேவா, ஏன்னா இதே பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ ஒன்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காலைல வீடியோ போடும்போது என்னென்னா இங்கே பி போர்டு பாருங்கள் 4, ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணி இங்கே 5ன்னு அடித்தான். ஓகேவா, இப்போ இங்கே 3. ஓகேவா, 3ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 4ன்னு சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, இங்கே 2ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 3 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, இப்போ இங்கே 0ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 1 சொல்லி அடிச்சிட்டான். கரெக்டாக பார்த்தா இங்கே 2 நாள் கேப்பில் கரெக்டாக அடிச்சிருப்பான். ஓகேவா, எப்படின்னா இங்கே 4 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 5ன்னு அடிச்சிருந்தான். 3 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 4ன்னு அடிச்சிருந்தான். இங்கே 2 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே 5ன்னு 3ன்னு அடிச்சிருப்பான். இங்கே 0 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 1 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 பேட்டர்ன் அடிச்சிருந்தான். ஓகேவா, அதே சேம் ரூட்டில் இன்றைக்கி அடிப்பான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 68 வரும்னு சொல்லியிருந்தேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு பாருங்கள். ஓகேவா, சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 9ல் ஒரு நம்பரை மட்டும் ப்ளஸ் பண்ணால் 10. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள் பி போர்டு 0. ஓகேவா, சி போர்டுலேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பி போர்டு அடிக்கிறான். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா, இப்போ இங்கே சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 3ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 4. ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேவா, என்ன பண்ணுறான் மட்டும் பாருங்கள். சி போர்டுலேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பி போர்டு, சி போர்டுலேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பி போர்டு. அப்போ சி போர்டில் இங்கே 5ன்னு அடிச்சிருக்கான். அப்போ ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் பி போர்டு 6 தான் வரணும். அப்போ நமக்கு சி போர்டு வந்து 8 எடுத்தாச்சு, பி போர்டு 6 எடுத்தாச்சு. அப்போ பிசி வந்து 68 வரணும். அப்படி 68 வர மாதிரி இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 368 போனேன். 268 அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது அடிக்க மாட்டான். 368 நான் போவேன்னு சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யோசித்தாலும் அதுக்கு மேலே ஒன்று யோசிக்கிறான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி யோசித்தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியில் 68 அடிச்சிட்டான். நம்ம பிசியில் 68 வரும்னு சொல்லியிருந்தா அவன் ஏசியில் 68 அடிச்சிட்டான். இதே மாதிரி தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசி 53 வரும்னு சொல்லியிருந்தேன். அவன் ஏசியில் 53 அடிச்சிட்டான். இங்கே பிசி 68 வரும்னு சொல்லியிருந்தேன். இங்கே ஏசியில் 68 அடிச்சிட்டான். நல்ல பேட்டர்ன் 628 நம்ம பாக்ஸில் கரெக்டாக வந்திருக்கணும்.
ட்ரை பண்ணியிருக்கணும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நல்ல பேட்டர்ன்லாம் வந்து இப்போ தொடர்ந்து ஒரு 5 நாளாக பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பேட்டர்ன் எடுக்கிறோமோ அது வந்து அடிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, அது வின்னிங்கா மட்டும் வாங்க முடியல. ஏன்னா, இங்கே நான் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 0-19 ரிசல்ட் அடிச்சிருப்போம். ஓகேவா? 0-19 இந்த 0-19 தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, 910 சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் போட்டிருப்போம். ஓகேவா? இந்த 0-19 அடிச்சிட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4லாம் விட்டு பாருங்க 620 682 ஓகேவா? கரெக்ட்டா 4லாம் விட்டு பார்த்தீங்கன்னா 681 சொல்லி அடிச்சிருப்பான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க 910ன்னு அடிக்கும்போது அந்த 682 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 628 சொல்லி அப்படியே பாக்ஸ் அடிச்சிருப்பான். ஓகேவா? இங்க 0-19 எடுத்து இங்க வந்து 910ன்னு பாக்ஸ் அடிக்கும்போது, இங்க 682 அத எடுத்து 628 சொல்லி பாக்ஸ் அடிச்சிருப்பான். இந்த அருமையா அடிச்சிருக்கான். சின்ன மிஸ்டேக் தான். எனக்கு பி போர்டு இன்னைக்கு 6 ஸ்ட்ராங்கா வந்தன ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் நான் வந்து பிசில 68 போயிட்டேன். பி போர்டு மட்டும் 6 வரலன்னா கண்டிப்பா நான் வந்து ஏசிய ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த பாக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. ஓகே. பேட்டர்ன் பாருங்க. முழுக்க முழுக்க பேட்டர்ன் பாருங்க. எப்படி அடிக்கிறான்னு பாருங்க. அத வச்சு நீங்களும் அடுத்த பேட்டர்ன் எடுக்கலாம். ஓகேவா? நம்ம ஒரு ஆங்கிள்ல போனா நீங்க ஒரு ஆங்கிள் ட்ரை பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சி போர்டு 9 வர மாரி இருக்கு. ஓகேவா? என்ன ரீசன் மட்டும் சொல்றேன் டீப்பா பார்த்துக்கோங்க. வரது வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? இங்க நோட் பண்ணிக்கோங்க. இங்க 3 நம்பரா பாருங்க. 429 ஓகேவா? 429 பிஇசி வந்து 29 ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 நாள் விட்டு பாருங்க. திரும்ப ஏசி வந்து 49, பிஇசி வந்து பார்த்தீங்கன்னா 39 ஓகேவா? என்ன பண்ணுறான்னு பாருங்க. 429, 439 கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 விட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி நமக்கு வந்து பிஇசி வந்து பார்த்தீங்கன்னா, சி போர்டு 9 ஓகேவா? ஏன்னா 3 நம்பர் அப்படியே அடிக்க மாட்டான். 429, 439, 449 சொல்லி அடிக்கணும். ஆனா அப்படியே அடிப்பானான்னு தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்டா எடுத்துடலாம் ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சி போர்டு 9 எடுத்துடலாம். ஏன்னா சி போர்டு 9 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி சி போர்டு 9 வர மாரி இருந்தா, என்னோட ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் உங்கள் ஐடியா தான். 449 ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 49 வர வேண்டிய நம்பர் தான். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு ஒரு ஏசி 49 அடிச்சிட்டான், ஒரு ஏபி 49 அடிச்சிட்டான், ஒரு பிசி 49 வர வேண்டியது இருக்குது. அவர் பிசி 49 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வரும் பார்த்தா, சி போர்டு 9 ஓகேவா? சி போர்டு 9 அப்படி 9 வர மாதிரி இருந்தால் நீங்கள் பிசி வந்து 89 ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ரீசன் மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்க ஓகேவா? இங்கே பிசி பாருங்கள் 19 இந்த 19க்கு ஒரு நம்பர் பி போர்டு மட்டும் பவர் பண்ணால் 69 19க்கு ஒரு 69 அடிச்சிட்டான். ஓகேவா? 19க்கு ஒரு 69 அடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணிட்டு அடிச்சுட்டு வரான். ஓகேவா? 19க்கு 69 ஓகேவா? என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி அடிச்சிருப்பான். ஓகேவா? இங்கே பிசி பாருங்கள் 19 இந்த 19 அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 நாள் விட்டு பாருங்கள். பிசி வந்து பார்த்தீங்கன்னா 69 ஓகேவா? 19க்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 69 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? பி போர்டு மட்டும் பவர் பண்ணி அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு 39 ஓகேவா? 39க்கு பி போர்டு மட்டும் பவர் பண்ணால் நமக்கு 89 சொல்லி வரது வாய்ப்பு இருக்குது. பி போர்டு மட்டும் பவர் பண்ணால் ஓகேவா? 19க்கு இங்கே 69 அடிக்கும்போது இங்கே 39க்கு இங்கே 89 சொல்லி அடிக்க போகிறான். இல்லை பிசி 89 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே பிசி 89 நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஜாயினில் வந்து நான் வந்து அதிகமாக கொடுத்த நம்பர் அதுவும் ஒரு நம்பர். என்ன காரணத்துக்காக கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிசி 89 வர வேண்டியது இருக்குது. இங்கே ஏபி வந்து 89 அடிச்சிட்டான், ஒரு ஏசி 89 அடிச்சிட்டான், ஒரு பிசி 89 வர வேண்டியது இருக்குது. அதில் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அடிக்க வேண்டிய நம்பர் தான். ஓகேவா? ஏபி ஏசி பிசி உள்ள 3மே அடிக்க வேண்டிய நம்பர் அது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் அடிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா? ஏன்னா நவம்பர் மாதம் ஏபி வந்து 89 ஓகேவா? போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 89. அப்போ இந்த மாதம் ஒரு பிசி 89 கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 19க்கு இங்கே 39 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? அப்படியே மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 69க்கு இங்கே 89 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பிசி 89 ஓகேவா? சி போர்டு 9 தான் பிசி வந்து 89 வரணும். அப்படி பிசி 89 வர மாதிரி இருந்தால் நீங்கள் 389 சொல்லி ஒரே ஒரு நம்பரும் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுவும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஏசி 39 வர வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ஏசி ஒரு 99 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த மாதம் பாருங்கள் ஏசி 69 அடிச்சிட்டான். இந்த 9, 6, 3 பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஏசி 99, ஏசி 69, ஏசி ஒரு 39 இந்த மாதம் அடிச்சே ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு
89 வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 39 ஏசி 39 வச்சு 389 சொல்லி ஒரு நம்பர் ஒண்ணு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? 389 சொல்லி ஒரு நம்பரு. அது நல்லாவே இருக்கு. ஓகே. ட்ரை பண்ணி பாருங்க. 389 ஓகேவா? இன்றைக்கி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேட் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. அந்த சேட் வேணும்னு சொல்லிட்டு, நம்ம டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேட் அப்லோட் பண்ணி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து 10 நிமிஷத்துல சேட் அப்லோட் பண்ணி விட்டுடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேட் எடுக்கிறதுக்கு. டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேவா? டெலிகிராமில் வந்துட்டு இந்த கேஎல் ஜாய் 1825 சொல்லி சர்ச் பண்ணிங்கனாக்கா, நீங்கள் வந்து ஜாயின் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து ஃப்ரீ குரூப் தான் ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேட் அப்லோட் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா ஏதாவது கெஸ்ஸிங் வரும்போது அப்லோட் பண்ணுவோம் ஓகேவா? இதெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். எப்படி ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் அதிலே சொல்லியிருப்பேன். அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். பிஇசி வந்து 89 ட்ரை பண்ணி ஓகேவா? ஏன்னா ஏ போர்டு என்ன வேணால் பண்ணலாம். பிஇசி வந்து 89. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சி போர்டு 9 வந்தால் பிஇசி வந்து 89. வேணால் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வேணால் பிசி 49 ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிசி வந்து 89. அப்படி 89 வர மாதிரி இருந்தால் 389 சொல்லி ஒரே ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.